ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதாஸ் கிச்சன். சுதாஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தீபாவளி ஸ்பெஷல் முறுக்கு. இந்த முறுக்கு செய்கிறதுக்கு நான் 3 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்து வச்சுருக்கிறேன். 3 கப் அளவுக்கு பச்சரிசி, அதுக்கப்புறம் நல்லா வறுத்த உளுந்த மாவு, அதை 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். உளுந்த மாவு நல்லா வறுத்து நான் மிஷினில் திரிச்சு வச்சுருக்கிறேன். அதை 1 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் 3க்கு 1 கப் போட்டேன். அதனால் முறுக்கு நல்லா நல்லா வாசனையாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு போடுறேன், கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு 1லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தேவைப்படும். தேவையான அளவு உப்பு பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் முறுக்குக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பட்டர் இல்லைன்னா அதுக்கு பதிலாக நம்ம காய்ச்சின எண்ணெயை சேர்த்துக்கலாம். ஆனால் பட்டர் சேர்த்தோன்னா முறுக்கு நல்லா ஒயிட் கலரில் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு நல்ல டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு அப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து அதை சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம் முறுக்கு பிழிகிற அளவுக்கு. தண்ணி சேர்க்குறதுக்கு நல்லா எல்லாத்தையும் பட்டர்லாம் சேர்த்து நல்லா கிளறிட்டு அப்புறம் தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி பதத்தில் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம ஒரு முறுக்கு அச்சு எண்ணெயை காய வச்சுட்டு முறுக்கு அச்சில் முறுக்கு மாவு எடுத்து நம்ம உள்ளே வச்சுட்டு அதை டைரெக்டாகவும் எண்ணெயில் புழிஞ்சிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கை சுடும், எண்ணெய் ரொம்ப ஹீட்டாக இருக்கனால கை சுடும் அப்படிங்கிற பயந்திங்கன்னா நம்ம ஒரு கரண்டியில் பின்பக்கமாக வச்சு அதில் நம்ம முறுக்கு பொழிஞ்சிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான். ரொம்ப பழகுனவங்க டைரெக்டாகவே உள்ளே சுற்றிடுவாங்க. ஸோ புதுசாக உள்ளவங்க என்ன செய்யலாம், நம்ம கரண்டிலே சுற்றிட்டு அதை உள்ளே போட்டுக்கலாம். பாருங்கள், முறுக்கு நல்ல கலர் சூப்பராக இருக்குது. அதோட அந்த சத்தம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்துக்கலாம். கலரை பார்க்கவே அழகாக இருக்குது. இது நல்லா கிறிஸ்பியாக நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். நல்லா வெந்துடுச்சு. இப்போ வெளியே எடுத்துக்கலாம். பாருங்கள், கலர் பார்க்கவே அழகாக இருக்குது. அப்போ நான் இன்னொரு தடவை போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஷேப்பில் நல்லா சுற்றிட்டு, அப்படி இல்லை அப்படின்னா கரண்டிலையும் நம்ம பின்பக்கம் வச்சு சுற்றிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கரண்டியில் வச்சு சுற்றிட்டு உள்ளே போட்டுக்கலாம். போட்ட உடனே நல்லா நுரைச்சி வரும். முறுக்கு வெந்துடுச்சுன்னா அந்த நுரையெல்லாம் நின்று அந்த சத்தெல்லாம் அடங்கிடும். பாருங்கள், முறுக்கு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த தீபாவளிக்கு இந்த முறுக்கை செஞ்சு அசத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.